ஏமா லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் பக்கம் போங்கம்மா. வர்றவங்களுக்கு வழி விடுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ கல்லியா உன்னதா? சார் சாரி அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் ப்ளீஸ். அம்மா இல்லம்மா. அட நம்ம சோப்ராஜ் சார். சார் ஆயிட்டியே. கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்த ஃபாரின் பேனா தானா எழுதும் கிஃப்ட் அப்படி. தேங்க்ஸ் சார். ஆமா எந்த ஸ்டாப்ல ஏறுனீங்க? ஏறுனதா இப்ப முக்கியம். சிட்டி பேங்க் போனோம். அங்க ஸ்டாப்பிங் இல்ல. எப்படி இறங்குறதுன்னு யோசிக்கிறேன். இறங்குறது தானே ஸ்டாப்ல என்னென்ன இப்ப பஸ் எதுக்குடா நிறுத்துற? ஏறா வண்டியா? பாய் வரேன். ஏறும்போது சொல்லிட்டா ஏறனா? போகும்போது சொல்லிட்டு போறேன். போடா டேய். அக்கா பேஜர் காணோம். டேய் விசிலே ஏன் பரிச்சை காணோம்டா? பாவி என் விசிலே காணோம்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படி லீவ் போட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டானுங்க பாத்தியா? ஆனா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குப்பா. சோப்ராஜ் சார் சேஃப்டியா ஏறி சேஃப்டியா இறங்கிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கியர் நீ எப்பவுமே பீடி குடிக்கிறத தான் நான் பாத்துர்க்கேன். ஒரு சேஞ்சுக்கு ஃபாரின் சிகரெட் அடிக்கிறியா? கொடுங்க சார். கம் ஆன் டேக் இட். என்ன தேடுற? தீப்பெட்டி தேவையில்லை. ஃபாரின் லைட்டர் இருக்கு, இதை யூஸ் பண்ணு. என்ன விசில்? உனக்கு ஒண்ணுமே வாங்கி வரலன்னு ஃபீல் பண்றியா? விசில் உனக்காக வாங்கி வந்திருக்கேன். ஒரு விசில். இது ஊதாமையே அடிக்கும். இவன் எழுத படிக்க தெரியாத பிட் பாக்கெட் கேடி மாட்டான்டா. தங்கரே ஏய் கேரு விசிலங்க. அவன் கீழே ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். வண்டியை ஓரம் கட்டி விட்டு இதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் இது மூத்தார்கள் லவ் சிம்பிள். ஓ மவுத்தா இருக்கான்னு படா கில்லாடிப்பா. தனியா தொலைஞ்சு போயிட்டு ஜோடியோட சேர்ந்து வந்திருக்கு பாரு. இது 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 அந்த பொண்ணோட பேஜர். இது எங்க கிடைச்சது எப்படி கிடைச்சதுங்கிற கிரைம் ஸ்டோரியை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணு. இப்படி இல்லடா இப்படி போடா. நல்ல வேளை காப்பாத்துனப்பா. இந்த பேஜரை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக ஈசி கால் அலுவலகத்தில் சேர்த்தால் கோடி நன்றி. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. மனு மனு ஏய் அவ பேர் போட்டு அவளே பேச ஆரம்பிச்சிருக்கா. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். ஏ பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. ஓ கடவுளே थैंक यू. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. பிங்கி. ஆமா வாட்ஸ் தி பிங்கிங்கிறது சரி. அதுல இருந்த ராஜாங்கிறது யாரு? யார் பேரா இருக்கும்? அவ புருஷன் பேரா இருக்குமோ? சி வளராத. அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறது இல்லையா? அதுக்காக ராஜாங்கிறவருக்கு பிங்கிங்கிற பேர்ல பொண்ணா? குடும்ப பேரு பொருத்தமா இல்லையே. லவ் மேரேஜ்ல தான் இந்த மாதிரி பேரு பொருத்தம் இல்லாம அமையும். வளராத வளராத வளராத. பிங்கிங்கிறது பொண்ணு பேரு, ராஜாங்கிறது அப்பா பேரு. பிங்கி ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பிங்கி ராஜா உங்களை பார்க்கணும். சாரி டியூட்டி டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க பேரை தொலைச்சிட்டாங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன். பேஜரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அதான் வந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி மேடம் somebody has come to meet you. இங்க பிங்கி ராஜா என்னவா இருக்காங்க? CSE கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ். வாங்க வாங்க. ஹலோ பிங்கி ராஜா வரல? நான் தான் பிங்கி ராஜா. பேஜர் என்னோடது தான் தொலைஞ்சிடுச்சு. இல்லங்க இந்த பேஜ் நிச்சயமா உங்களுதா இருக்காது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு யூகம். உங்க யூகம் தப்பு. பேஜரை தரீங்களா? ரொம்ப நன்றி. அதான் நான் பார்த்தேன். இந்த பிங்கி ராஜா ஏதோ FM ரேடியோ அனௌன்சர் பேர் மாதிரி இருக்கேன்னு. நிச்சயமா அவங்க பேரா இருக்காதுங்க. எவங்க பேரா? அதோ அவங்க. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நகரீங்களா? டிஸ்டர்ப் பண்றீங்க. அவங்க பேரா தெரிஞ்சுக்கணுமா? உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னாதான் அவங்க பேரை சொல்வீங்களா? உங்க பேரை சொன்னாலும் அவங்க பேரை சொல்ல மாட்டேன். பேஜர் குடுக்குற விஷயத்துல வேணா எங்க கம்பெனி பேரு ஈஸி காலா இருக்கலாம். ஆனா பேரை தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ரொம்ப டஃப் கால். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கிளம்புறீங்களா? மிஸ்டர் என்ன உங்க பேரு? 23C. ஹலோ 23C. பாத்து பாத்து டயர் தேஞ்சிர போகுது. நீங்களாம் பஸ்ல ஏறினா ஏன் டயர் தேயாது? அக்கா யார் அவரு? 23C. காணாம போனவன் பேஜரை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவர். ஆமா அவரை பார்த்தா உன் மனசுக்குள்ள ஏதோ செய்யுதா? சம் கெமிக்கல் ரியாக்ஷன்? சீச்சி யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
just a co-passenger. அவ்வளவுதானா? ஓகே. The great சோப்ராஜ் சார். குட் ஈவினிங் சார். நாங்க காலையில டியூட்டிக்கு போனா ஈவினிங் தான் வரோம். ஒரே டென்ஷன், டைமே கிடைக்கல. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ வெளிநடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். பேப்பர்ல என்ன போடுன்னு படிச்சு சொல்லுங்களேன். படிங்க சார். சார் மனசுக்குள்ளேயே படிக்கிறாரு. ஹலோ, கொஞ்சம் சத்தமா படிச்சு சொல்லுங்க சார் அவனுக்கு. அது என்ன எழுன்னு சொல்லுங்களேன். தினகரன்ல எப்பவும் போடுற அதே நியூஸ் தான் சார் போட்டிருக்கான். இத்தனை வருஷமா தினகரன் படிக்கிறான். ராவி அழுக்கு சோப்பு. தினகரங்கிறான். நான் அப்பத்துல இருந்து சொல்லி இருக்கிறேன். அவன் ஏமாத்துறான். நீ தான் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் டைரியை விட்டு போயிருக்கான் பாத்தியா? டேய், படிக்க தெரியாதவன் டெய்லி நைட்ல போட்டு அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கான் அதுல? படிச்சு பாடுறான். எழுதிட்டு இருந்தான்ல. படிச்சு பாடுறா. முட்டை 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 கோடு 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 முட்டை 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 கோடு கோடு முட்டை 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 கோடு கோடு கோடு. பாஸ், அந்த அரை பிளேட முழுங்காம வாயிலே சாயங்காலம் வரைக்கும் வச்சிரு. இதான் உனக்கு பாலபாடா வாய்ப்பாடு. ஓகே பாஸ். விஸ்லி, இவன் பெரிய கில்லாடிடா. இவன் பேர் காரணமே இப்பதான் தெரியுது. ஆமா, சோப்ராஜ் பெரிய கிரிமினல் பேராச்சே. இரு கவனிப்போம். மோதிரத்தை உருவிட்டு வந்தவன் என்கிட்ட வச்சுக்கிட்ட விச்சிருவேன். பாஸ், லேடிஸ் பர்ஸ் இங்க வைக்கிறாங்களே, எப்படி எடுக்கிறது? எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். அதான் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க. டேய், நம்ம தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குடா. லேடிஸ்க்கு எப்படி லேடிஸ் போலீஸோ அதே மாதிரி லேடி பேசஞ்சர்ஸ்க்கு லேடிஸ் பிக் ஜாக்கெட்னு வச்சிருக்கேன். The Vara for Pick Jacket Queen Rita. Congratulations darling. போன வாரம் 50 பவுண்ட் செயின் அத்தியாமே. ஐயோ, சம்பல் கொள்ளக்காரி. அந்த மூதேவி உள்பணியோட வந்திருக்கா பாத்தியா? திருப்பூர் திருடியா இருப்பாளா? நெக்ஸ்ட் ஒண்ணு துணிஞ்சு ட்ரெயின் ராபரிக்கு அனுப்புறேன். யாரது? சிண்டு, என்னடா ஏன் லேட்? இல்ல, நல்ல நாளுமா முதல் போனியோ நடிச்சேன், அதான் லேட் ஆயிடுச்சு. தோமா தூடு நீ என்ன கேடி வேலை பண்ணுது பாத்தியா? வீட்டருக்கு சம்பளம் பண்ணுமா? இல்ல நம்ம பிரிட்ஜாண்ட 2 பேக்குங்க பாக்கெட்ல இருந்து அடிச்சது கூட தெரியாம பராக்கு பாத்துட்டு இருந்தாங்க. ஐயோ, அது ஏன் பர்ஸ்ரா? ஏய், பின்னாடி ஒரு ஏரியாவே பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்கடா. இப்ப என்னடா பண்றது? முடிக்கிட்டு போக வேண்டியதான். நீ தான் அவனை சப்போர்ட் பண்ண அறிவிக்கிட்ட நாய. இரு அவன் குடல பிரிப்பேர் ரீஷா இருவரு பிளேட்ல மூஞ்ச கிழிச்சிருவான். இவனை ஒரு வழி பண்ணு. பொது ஜனங்களே நம்ம பஸ்ல இந்த சோப்பை தோச்சி காயப்பட வைக்கல, என் பேர் வெள்ளச்சாமி கிடையாது. சரி, அப்ப கருப்பு சாமி வச்சுக்கோமா? சரி விடு. அப்ப நான் ஒரு பிக் பாக்கெட். இந்த சோப்ராஜுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இந்த டி-ஷர்ட் அவனுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். அதை வாங்கிப்பான். இத போட்டுக்கிட்டு பஸ்ஸா ஏறுவான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் உஷாராயிடுவாங்க. எவன் பாக்கெட்ல கையை விட்டான்னு வச்சுக்கோ, கையை ஒடிச்சிருவானுவ. அதுக்கப்புறம் அவன மாவு கட்டுதான். என்ன இந்த சோப் நாய் ஆள காணோம். போய் பாப்போம். கம் ஆன் சார், சோப் சார், சோப். சோப்ராஜ் சார். ஏய், சோப்ராஜ் சார், செருப்பு இங்க இருக்கு, ஆள காணோம். ஆமா, லவ் பண்ண தோணலியா? என்ன சோப்ராஜ் சார், செப்டிக் டேங்க் உள்ள இருந்து வரீங்க? இது டாய்லெட். ஆமா, அங்க போனா இங்க தான் வர போகுது. அது எதுக்கு அனாவசியம் மட்டும் ஸ்ட்ரைட்டா இங்கே போயிட்டு வர? வெரி குட். தேங்க்ஸ் பா. பிச்சை கை. இந்த கையை கொடுங்க சார். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த கை தான் யூஸ் பண்றேன். அந்த டி-ஷர்ட் அவருக்கு பரிசா கொடு. இந்தாங்க போடுங்க. எச்சே, நான் இன்னும் குளிக்கலப்பா. நீங்க குளிக்கலனா என்ன சார்? சோப்பு எங்கயாவது குளிக்குமா? நல்லாடி. ஏ, வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி அடிச்சிட்டே இருந்தா. இத போடுங்க சார். போதும். போடுங்க. என்னடா உஷாராயிட்டனா? இது கண்டுபிடிச்சோம். ஏய், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. போடுங்க, நல்லா போடுவாங்க. போடுங்க. இந்தாங்க, இந்த பேண்ட போடுங்க. பேண்ட போடுங்க. நல்லா கமகமான வாட வரும். ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது. டேய் கீரே, இந்த சோப்பு வீட்லயும் காணோம், நம்ம ரூட்லயும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்சான்? நம்ம பிளான் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எங்கயாவது எக்கு தப்பா கையை வச்சிருப்பான். போலீஸ்காரங்க அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதுடா. நியூஸ் கவனி. 2 டீ போடுங்க. பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களை அடுத்து காவல்துறை ரோந்துப்படை தீவிர வேட்டையாடியதில் அதிபயங்கர பிக் பாக்கெட் திருடர்கள் 20 பேர் பிடிபட்டனர். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேடுற? ஒண்ணும் இல்லையே. ஆமா, 2 நாளா காணோம்ல. என்ன காணோம்? உன் மனச காணோம்னு. அவன் பர்ச காரணமா அவஸ்தைப்படுறான். நீங்க என்னடா மனச காரணம்னு பேசினுக்கிறீங்க? பாத்துமா, மனசை எவனா பிட் பாக்கெட் அடிச்சிட போறான். அட சோப்பு. டேய் நாளுக்கண்ணா, இது சோப்போட தானே? இனிமேதான் சோப்பு போடணும். அடிங்க, என்ன கிண்டலா? புதுசு சார், அடிச்சு பிடிச்சு வாங்கினது. என்னது வாங்குனியா? ஆமாங்க சார், ஏகப்பட்ட டிமாண்ட், சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. நானே பாரிஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சு பிளாக்ல வாங்கினேன். இங்க பாருடா, எல்லா காலேஜ் பசங்களும் நம்ம பண்ணின போட்டு அலையறாங்க. அக்கா, அங்க பாருங்க.
என்ன கை வைக்கிற? அம்மா இல்லடா ராஜா, இதெல்லாம் பொறுக்கிங்க போற டி-ஷர்ட் ஆச்சான்னு கேட்டேன். இதானே இப்ப ஃபேஷன். பேஷனா? ஐடியா வாட குடுக்குற ஐடியா விளக்கண்ண மாதிரி. இந்த பனியனை போட்டா பப்ளிக்ல மாட்டிக்குவான்னு சொன்னேன்ல, இப்ப பப்ளிக் பூரா அந்த பனியனை மாட்டி தலையுது. இனிமே ஐடியா கொடுத்தா குறவலை கடிச்சு போடுவேன். தப்பு பண்ண வேண்டிய இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்க வேண்டாம். மாட்டுவான். இங்க பாரு, ஒரு வெள்ளைக்காரன் மாட்டிருக்கான் பாரு. மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் கியர். ஹலோ ஹலோ சூப்பரா சார். யார் இந்த கேள்வி? ஏய் கிழவன்டா. இவர் அமெரிக்கால விளம்பர கம்பெனி வச்சிருக்காரு. நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்களே பனியன், அதுல இருந்து அந்த படம் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதோடைய வெளிநாட்டு காப்பிரைட் உரிமையை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே அதோடைய உள்நாட்டு காப்பிரைட் உரிமை ஒரு 50,000க்கு விலை போயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க உள்ள பிசினஸ் பேசணும், சீக்ரெட், அதனால வெளியே நில்லுங்க. இந்த 10 மணி பேர் சீக்கிரம். ஏய் உள்ள போய் வீட்டை பேசி கிசி வித்துற போறான்டா. விட்டு பிடிப்போம். வெள்ளைக்காரன் அக்ரிமெண்ட்ஸ்ல எடுத்து வெளிய வைக்கிறான் பாத்தியா? படிக்க தெரியாதுன்னு அந்த வெள்ளைக்காரன் தெரியாது, கையெழுத்து போட சொல்ல போறான் பாரு. Sign. You sign it. You sign it. டாய் கையெழுத்து போடுறதுன்னா டகுல் குடுறான் பாத்தியா? அவன் வெள்ளைக்காரன் படிச்சவன் அறிவாளி, கையெழுத்து போட்டுருவான். இந்த நாய் முட்டை போட்டல ஒச்சி ஆம்லெட் போடுமே, எப்படி மாட்ட போறான் பாரு. Please you sign it. Okay. என்னடா வெள்ளைக்காரன் கை நாட்டு வைக்கிறான்? இங்கிலீஷ்ல நல்லா தானடா பேசணும். இங்கிலீஷ்ங்கிறது அவனோட தாய்மொழி. அவங்க ஊர்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசினா பிச்சை எடுப்பான். அப்ப வெள்ளைக்காரன்லயும் படிக்காத முட்டாள் இருக்கான். நானு வேண்டாம். ஆமா நீ கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது நோண்டுவேன். இதெல்லாம் சங்கருக்கு பிடிக்காது. இங்கே இரு. வேணா, என் கையை பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கப்பா. சத்தியம், கூட்டு போங்கப்பா. ஏய் பாக்கெட்ல இருந்து கை எடுக்கக்கூடாது. நான் சங்கரே, எங்களை கண்டிப்பா கேரு விசிலு. அடாடாடாடா, என்ன மாதிரி ஊடுப்பா இது? ரோட்டு மேல ஊட்ட பாத்துருக்கேன், நம்ம 23C ரூட்டு மேலே ஊட்ட இப்பதான் சங்கரே பாக்குறேன். இந்த ஆம்லெட் சாப்பிடுறியா? முட்டையுடைய அம்மா இருக்கா? சார் பேர் சோப்ரா, ஜென்டில்மேன், பெரிய லெவல்ல லெதர் பிசினஸ் பண்றாங்க. எல்லா ஆண்டவன் கொடுத்தது. இன்சைட் மில்கா. ஆமா, எங்க எவ்வளவு தூரம்? என்ன சங்கர், கொஞ்ச நாளா உன்ன ரூட் பக்கமே காணுமே. அது வந்து அம்மாக்கு ஹார்ட் ஆபரேஷன். ஐயோ இல்ல இப்ப நல்லபடியா ஆயிட்டாங்க. அந்த டென்ஷன்ல தான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன். நீ பஸ் மிஸ் பண்ணியோ இல்ல மிஸ்ஸஸ் பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார், நாளைக்கு பஸ் டே, இத மட்டும் நீ மிஸ் பண்ண கூடாது. பஸ் டேனா? ஐயா பஸ் டே என்னன்னு தெரியாது உனக்கு? நாளைக்கு வந்து பார், நான் ரகல என்ன கூத்துங்கற. சங்கர், ரெகுலரா வரவங்க எல்லாரும் வராங்களே. எல்லாருமே சந்தோஷமான மூட்ல நான் இல்லையே விசில். என்ன வருத்தம் உனக்கு? நாங்களா இருக்கு சொல்ல. நீங்க இருப்பீங்க, அங்க உன் பேஜர் இருக்குமே. அதான் யோசிக்கிறேன். பேசிக்கு சொன்னா யோசிக்கிறிய, இதை விட்டா உனக்கு சான்ஸே கிடைக்காது. கீரே இன்சைட் மில்கா. நாளைக்கு யாரு வேணா யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். என்ன தப்பு யார்கிட்ட இருந்தாலும் பேசி கிளியர் பண்ணிக்கலாம். அதான ஃபர்ஸ்ட் டே. அப்ப நான் கிளம்புறோம். மறக்காம முதல் கெஸ்டா வந்துடணும். ஓகே சரி. சங்கர், நான் மேஜிக் பண்ணுவேன் தெரியுமா உனக்கு? பண்ணி காட்டுமா? பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருந்தல்ல, இப்ப இருக்கா பாரு. இல்ல இப்ப நான் எடுத்து காட்டவா? எப்படி நீ மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் இமேஜ் ஸ்பாயில் பண்றியே? என் பாக்கெட்ல இருந்து சாருடைய பர்ஸ் எடுத்தா சார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி யார் சார் தப்பா? நான் ஒத்துக்க மாட்டேன். யாரு பத்தி வரல நீ பேசுறது இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். பிஸியா இருக்கட்டும் இருக்கு. கண்டக்டர் 2 எக்மோர் டிக்கெட் கொடு. யோ போலீஸ் டிக்கெட்லாம் வாங்குறா. போலீஸ் நல்ல சமயத்துல வந்தீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? 2 பேருக்கும் உடனே ஏற்பாடு பண்றேன். டேய் முன்னாடி சோப்ராஜ் இருக்கான்டா. பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? யாரு? ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் உலகத்திலே நம்பர் 2ல இருக்க தமிழ்நாடு போலீஸ் 2 பாம் சேரி இருக்காங்க. சோப்ராஜ் என்கிட்ட மாட்டான். அப்ப மாட்டி விட்டுரு. வெயிட் பண்றா. டேய் போலீஸ்காரன்ட்ட பாக்கெட் அடிச்சு போறான்டா, பாத்து. நல்லா கவனிங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பெரிய பிட் பேக்கேஜ் சொர ஒண்ணு இருக்கு. அதுக்கு இப்ப நான் வளைய விரிக்க போறேன். அதுவா வந்து மாட்டிக்கும். கபால் அப்படி அமைக்க புடிங்க. புடிச்சிட்டீங்க, 2 பேருக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அதுக்கப்புறம் என்ன மறந்துட கூடாது. என் தம்பி கேஸ் விஷயமா வருவேன். Passengers and passengers, இந்த பஸ் எங்க பாதுகாப்பு நிலையத்துல இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் அவங்கவங்க பர்ஸ் எடுத்து தைரியமா வெளியில வச்சுக்கீங்க. பொம்பளைங்க எல்லாம் எங்க பர்ஸ் செயினை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தைரியமா எடுத்து வெளிய விடுங்க. கரெக்ட். யாரும் எந்த கவலையும் படாம கண்ணை மூடி தாராளமா டிராவல் பண்ணலாம். அதுக்கு நானும் டிரைவரும் ஜவாப்தாரிகள். நல்லப்பா டிரைவர் வண்டி ஓரங்கட்டு. நான் ஓரம் கட்டுறேன், நீங்க அவனை லாடம் கட்டிடுங்க. போலீஸ்ரா. சார் என்ன சார் நீங்க பண்ணி இறங்கி போறீங்க? சொராவை பிடிக்கலையா? சொரா உடியா, பெரிய திமிங்கலமே மாட்டிக்கிச்சு. யோ டிரைவர் வண்டி அடியா. பிரதர், இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க போலீஸ் ட்ரெஸ்ல கூட வர்றாங்க. பொதுவா சொன்னேன்.
ஆமா ஆமா ஐயோ வெளியே வைங்கன்னு சொன்னதெல்லாம் யாரு? பொதுமக்களே சிந்திங்க. பொதுவா சொன்னேன். ஆயிரக்கணக்கான நல்ல டிரைவர் கண்டக்டர்களுக்கு மத்தியில 2 மட்டும் பிக் பாக்கெட் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு கமிஷன் அடிக்குதுங்க. பொதுவா சொன்னேன். மாதிரி டிரைவர் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காரு. பொதுவா சொன்னேன். ஏயா ஒரு வசதிக்காக போலீஸ் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா உடனே போலீஸ் புத்தி வந்துருச்சா? 12 வாட்ச் அடிச்சுட்டு என்கிட்ட 8 வாட்ச் புழுகுறீங்களா? நீ சொல்றத பார்த்தா அந்த பானு பொண்ணு பயங்கரமான வில்லியா இருப்பா போல இருக்க. என்னால பானுவை எதிரியா பார்க்க முடியல. எல்லாரையும் நல்லவங்க நீ நம்பிக்கிட்டே இரு. தபார் சங்கர், அந்த பஸ் பொண்ணுக்காக அவ்வளவு உருகுனிய, கடைசியில் அவ கூட உன்னை புரிஞ்சுக்கல பாத்தியா? அவ சூழ்நிலை அப்படி. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சிருக்காண்டா இவன். சரி 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 சங்கர், அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? எங்க கிட்ட விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். எப்படி? இந்த குண்டக்கா சைஸ்ல அது கூட ஒண்ணு வருமே. ஆமா, அது இன்னைக்கு வரல. நல்ல டைம். ஜூலியன் குபா கம்ப்ளீட் லிமா பால் சில்பு மிளகா கொத்தோ பஸ் பிரேக் டவுன். கண்ணுங்களா பொண்ணுங்களா எல்லாம் லைன்ல வாங்க. அவங்க டிக்கெட் என்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்க. 18 வயசுல இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. 40 பேருக்கு அப்படியே ஓடி போயிடணும். பிரேக் டவுன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்க. வாங்க முதல்ல தள்ளி நில்லுங்க எல்லாரும். ஏய் சந்திரி சாகல ட்ரெயின் டிக்கெட் ஏற்றியா? அப்படியே போட்டணும் அப்படியே. ஏய் இடுப்பை கில்லாதே. முதல்ல நகத்தை விட்டு தரங்க பிசாசுங்களா. ஒண்ணு கையிலாவது வளையல பாத்தீங்க. எல்லாம் மாரவாடிகளை வச்சு மேட்னி ஷோக்கு போறது. அதெல்லாம் நீ ஏன்டா பாக்குற? ஆமா வண்டி வச்சு பாரு. போ 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 போ. எவடியோ எட்டு வச்சு போறவா? இதெல்லாம் உங்க புருஷன் கிட்ட வச்சீங்க. விசிலே வண்டியை நானே ரெடி பண்ணிட்டேன். அம்மா வண்டி ரெடி ஆயிட்டா. நீ அதுங்களோட போற. வா வண்டி ஏறு வா. அதுங்க பொம்பளைங்களா அதுங்க. அதுங்க போட்ட விடு நீ ஏறு. வாங்க வாங்க. ஜூலியன் குபா கம்ப்ளீட் லிமா பால் மீட்டர் டிரைவர் வந்து கிஸ்மஸ் பாய் எனக்கு. டேய் கீரே, சோப்ராஜுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இது சாதாரண லேகியம் இல்ல. இமயமலையில இருந்து நம்ம பிசியோதெரபி ரிஷி இருக்காருல்ல, அவரு கொரியர்ல அனுப்பிச்சது. இத சாப்பிட்டோன்னு வச்சுக்கிய 12 மணி நேரத்துக்கு நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிடுவோம். இதே இரும்பு கை மாயாவி எஃபெக்ட் கொடுக்கும். டேட் வட்டி கேட்டு வரும்போது தப்பிச்சுக்கலாம். டிக்கெட்டே வாங்காம சினிமா பார்க்கலாம். பஸ்ல பிட் பாக்கெட் கூட அடிக்கலாம். தலைவா, இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் ஆகணும் தலைவா. கெட்டவனுங்களா பஸ்ல ஏறனாலும் நல்லவனுங்களா ஏறணும் தலைவா. தேங்க்யூ தலைவா. டேய் என்ன இந்த விசில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது. அந்த டம்பிள்ஸ் எங்கடா? அந்த பின்னாடி இருக்கு பாரு. இங்க இருக்கா? அப்பா ஓகே தேங்க்யூ. டேய் ராத்திரி இங்க பெரிய தேல் இருக்குன்னு சொன்னீங்கடா? அங்கே தான்டா இருக்கு. டேய் அந்த தொடப்ப கட்டு எடு. எதுக்குடா? இங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா வேலை காட்டி நிக்கறான்டா. யாரா? இதோ இந்த 8 கால் பூச்சிதான். அவன. டேய் என் பேண்ட்ல இந்த பர்ஸ் எடுத்தியா? இது பர்ஸ் எடுத்தியாவா? பர்ஸ் எடுத்தியா கேட்டா என்ன அடிக்கிற? டேய் பர்ஸ் அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ எதுக்குடா என்ன அடிச்ச? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் அடிச்ச. வர ஓவரா போற நீ. டேய் வர வர உன் டார்ச்சர் தாங்க முடியலடா. டியூட்டி டைம் ஆச்சு வா. கண்ணாடியை பார்த்து போதமாடா. கண்ணாடியை கூட பார்க்க மாட்டா கருங்காலி பட. ஓடியா ஓடியா. கண்டக்டர் மீதி சில்லறை குடுக்குறியா இல்லையா? மீதி சில்லறல பாட்டி இந்த பருப்பியை வச்சுக்க. எனக்கு தான் தந்து கொடுத்தா குச்சி இருக்குமா பெருமாள். யாரும் ஏறல வண்டி எடு. ரெண்டு வயசு பொண்ணு எதுக்கு நிக்கிறேன் உனக்கு? பொம்னாடியே பார்த்தது ஏன்னா கம்மியா பவுடர் போட்டு பெரிய ஈரன் இருக்கும்.